தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 அன்பிற்கினியவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியில் உங்கள் குடும்பங்களில் ஒருவராய் நாங்கள் அனைவரும் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். தவ நாட்களின் மகுடமாய் விளங்குகிற இந்த புனித வாரத்திற்குள் நாம் நுழைய போகிறோம். பாஸ்கா மறை நிகழ்வின் கிறிஸ்துவனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகிய மறை உண்மைகளை கொண்டாடுகிற நாட்கள் இது. இந்த 40 நாட்கள் பல்வேறு தவ முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருப்போம். நோன்பு இருந்திருப்போம், ஜெபம் செய்திருப்போம், திரியாத்திரைகள் செய்திருப்போம், தான தர்மங்கள் செய்திருப்போம். இவையெல்லாம் கடந்தும் இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், அன்பொழுக நம்மை பார்த்து சொல்லுவார், மகனே, மகளே, உன்னிடம் இன்னும் ஒன்று குறைவுபட்டு இருக்கிறது. அது என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்பொழுதாவது என்னை அணுகி வாருங்கள், உங்கள் பாவங்களை விட்டு என்னை நெருங்கி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற உன்னதமான நாட்கள் இது. இந்த நாட்களிலே சிலுவை மீது நமது பார்வையை நாம் திருப்புவோம். ஆண்டவருடைய அந்த இறுதி பயணத்திலே நாம் பங்கெடுக்கிற பொழுது ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் நமக்கு சொல்லுவாரே, அவரோடு மரித்து அவரோடு புதிய வாழ்விற்கு உயிர் தெழுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். நமக்காய் பலியான நம் இயேசு ஆராதனைக்குரியவர், மகிமைக்குரிய தெய்வம் நம் பக்கத்தில் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் கூவி அழைத்து ஆராதித்து இந்த நாளை நாம் துவங்குவோம். எனக்காக பலியான என் இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை, உமக்கென்றும் ஆராதனை. எனக்காக பலியான என் இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை, உமக்கென்றும் ஆராதனை. நாம் கலங்கிடும் போது அருகினில் இருந்து அணைப்பதும் நீ அல்லவா, கரம் கொடுப்பதும் நீ அல்லவா. எனக்காக பலியான என் இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை, உமக்கென்றும் ஆராதனை.
கண்ணீரோடு ஓடி வந்தே வாழ்வை தந்திடுவார், வாழ்வை தந்திடுவார். எனக்காக பலியான என் இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை, உமக்கென்றும் ஆராதனை. குறைகளோடு ஓடி வந்தே குறைகள் போக்கிடுவார், குறைகளோடு ஓடி வந்தே குறைகள் போக்கிடுவார். ஆவி பொழிந்து ஜீவன் தந்து உன் சாயல் தந்திடுவாய், சாயல் தந்திடுவாய். எனக்காக பலியான என் இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை, உமக்கென்றும் ஆராதனை. நோய்களோடு தேடி வந்தே நலமை தந்திடுவார், நோய்களோடு தேடி வந்தே நலமை தந்திடுவார். ஆற்றல் தந்து அருளை பொழிந்து நடக்க பலன் தருவார், நடக்க பலன் தருவார். எனக்காக பலியான என் இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை, உமக்கென்றும் ஆராதனை. எனக்காக பலியான என் இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை, உமக்கென்றும் ஆராதனை. நான் கலங்கிடும் போது அருகினிலிருந்து அணைப்பதும் நீ அல்லவா, கரம் கொடுப்பதும் நீ அல்லவா. எனக்காக பலியான என் இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை, உமக்கென்றும் ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
பிரியமானவர்களே, இயேசு கேட்குறாரு, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? அவங்கங்கிறாங்க, இவங்கங்கிறாங்க, நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? நீர் மெஸ்ஸியா அப்படிம்பார் பேதுரு. உடனே இயேசு வெளிப்படுத்துகிறார், நான் இந்த உலகத்தில் பாடுகள் படுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் கஷ்டப்படணும், நீங்கள் ஏன் பாடுகள் படணும் அப்படின்னு உடனே ஓடிப்போ சாத்தானே அப்படின்னு திட்டுவார். இன்னொரு முறை என்ன பண்ணுறாரு, தான் அன்பு செய்கிற 3 சீடர்களையும் கூட்டிகிட்டு கொண்டு போகிறார் தாபோர் மலை. நான் வெறுமனே அழிந்து போவதற்காக அல்ல, செத்து போகிறதுக்காக அல்ல, நான் யார் அப்படிங்கிறத அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த தாபோர் மலை அனுபவம், அந்த உருமாற்றம் எதற்காக அப்படின்னா தன்னுடைய சீடர்களை உறுதிப்படுத்துவதற்கு. எதற்கு உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு அப்பையும் வெளிப்படுத்துகிறாரு, நான் பாடுகள் பட போகிறேன். 3 முறை தன்னுடைய பாடுகள் அது குறித்து தான் அவர் உரையாடுவார். தன்னுடைய சீடர்களை அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை என்பது எது அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா, புதுமை செய்வது அல்ல, மற்றவர்களுக்காக உயிரை கொடுப்பது, தன்னையே இழப்பது, அதுதான் கிறிஸ்துவினுடைய பாடுகள். பிரியமானவர்களே, நம்முடைய திருவிவிலியம் மொத்தமே அன்புதான். அந்த அன்பினுடைய உச்சம் மற்றவர்களுக்காக இறந்து போவது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே தான் இருக்கும். மடிந்து தன்னையே அழித்து கொண்டு நமக்கு வாழ்வு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அந்த பாடுகள் மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான அழைப்பை கொடுக்கிறது. இயேசுவை நம்புவோம். வெறுமனை பக்தர்களாக அல்லாமல் சீடர்களாக அவருடைய அந்த உயிர் கொடுக்கிற அந்த பணியிலே, பாதையிலே நம்மையும் கூட இணைத்துக் கொள்வோம். மலை மேலே கள்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தே, அது கடவுளின் முகமன்றோ, நம் கர்த்தரின் முகமன்றோ. கல்வாரி மலை மேலே கள்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தே, அது கடவுளின் முகமன்றோ, நம் கர்த்தரின் முகமன்றோ. தேகமெல்லாம் இரத்தமயம், திணறுகின்றார் மூச்சு விட. தேகமெல்லாம் இரத்தமயம், திணறுகின்றார் மூச்சு விட. தாகம் தாகம் என்கிறார், தாகம் தாகம் என்கிறார். தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை, தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை. கல்வாரி மலை மேலே
கள்வர்களின் நடுவினிலே கனி உள்ள முகம் பார்த்தே. அது கடவுளின் முகமன்றோ, நம் கர்த்தரின் முகமன்றோ. அழுவதற்கோ ஆட்கள் இல்லை, அணைப்பதற்கோ கரங்கள் இல்லை. அழுவதற்கோ ஆட்கள் இல்லை, அணைப்பதற்கோ கரங்கள் இல்லை. அப்பா அப்பா என்கிறார், அப்பா அப்பா என்கிறார். ஐயோ பாவம் தேவமைந்தன், ஐயோ பாவம் தேவமைந்தன். கல்வாரி மலை மேலே கள்வர்களின் நடுவினிலே கனி உள்ள முகம் பார்த்தே. அது கடவுளின் முகமன்றோ, நம் கர்த்தரின் முகமன்றோ. கல்வாரி மலை மேலே கள்வர்களின் நடுவினிலே கனி உள்ள முகம் பார்த்தே. அது கடவுளின் முகமன்றோ, நம் கர்த்தரின் முகமன்றோ. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பாடுகளை தியானிக்கக்கூடிய நாள் இது. அதிலும் குறிப்பாக இயேசுவின் பாடுகளோடு நம் அனைவருடைய பாடுகளையும் ஒருமைப்படுத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம். எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இயேசுப்பட்ட பாடுகளில் 1% பாடு கூட நான் பட்டதாக நான் கருதவில்லை. ஆனால் சக மனிதர்கள், நம் வாழ்க்கையிலே பயணம் செய்கின்றவர்கள் படக்கூடிய பாடுகளை பார்க்கிற பொழுது ஏன் இத்தகைய பாடுகள் மக்கள் படுகிறார்கள் என்ற கேள்வி எனக்குள் பல நேரங்களிலே வந்திருக்கிறது. ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நீங்களே இது எத்தகைய பாடு என்பதை சொல்லுங்கள். உறவுகளுக்குள்ளாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சகோதரி திருமணம் செய்து கொள்கிறார்கள். மகிழ்ச்சியாக சென்ற அந்த குடும்பம், அந்த வாழ்க்கை ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட நிறைவுள்ளதாகவே இருந்தது. ஆசை ஆசையாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முதலிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அது நல்லிவுற்ற குழந்தையாக, நடக்க முடியாத குழந்தையாக, உருகுலைந்திருக்கக்கூடிய குழந்தையாக அது பிறக்கிறது. அந்த சகோதரரும் சகோதரியும் ஏன் கடவுள் இத்தகைய குழந்தையை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று அவர்கள் அழுது புலம்பியிருப்பார்கள். அந்த குழந்தை எழுந்து நடக்க முடியாது, படுத்த படுக்கையாகவே இருக்கிறது. சில ஆண்டுகள் கழித்து இன்னும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், அதுவாவது நல்ல முறையில் இருக்கும் என்று நினைத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையும் அதே போல படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நலிவுற்ற ஒரு குழந்தையா இருக்கிறது.
இப்படி தொடர்ந்து 3 குழந்தைகள் 14-15 ஆண்டு காலமாக அந்த ஒல்லியான தேகத்தோடு கையிலே உணவு கூட எடுத்து உண்ண முடியாத அந்த 3 குழந்தைகளை அந்த பெற்றோர்கள் வளர்த்தெடுத்தார்கள். அந்த முதலில் பிறந்த அந்த 2 குழந்தைகள் இறந்து போகிறது. தொடர் மன வருத்தமோ என்னவோ, அந்த குடும்ப தலைவர் அவரும் இறந்து போகிறார். இன்றைய நாளிலே அந்த தாயும் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தையும், அந்த இளமை வயதிலே அந்த குழந்தையும் இன்னும் இருக்கிறது. அந்த தாய் இன்றும் கூட மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை பேணி பார்க்கின்ற அந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். இந்த பாடுகளை விட பெரிய பாடு எதுவாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இதே போல இன்னும் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இயேசுவின் சிலுவை பாடுகளுக்கு ஒத்த பாடுகளை பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். நான் இன்று உங்களிடம் கேட்பது என்னவெனில், நமது ஜெபத்தை அந்த குடும்பங்களுக்கு அர்ப்பணிப்போம். இது ஏன் நடக்கிறது, எதற்காக இந்த பாடுகள் என்றெல்லாம் விடை தேடி அலைய வேண்டிய நிலையில் நாம் இல்லை, நாம் இருக்க வேண்டியதும் இல்லை என்று நினைக்கிறேன். கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலே அந்த குடும்பத்திடம் என்ன நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த தாய்க்கு என்ன நம்பிக்கை இருக்கிறதோ, அதே நம்பிக்கையை ஆண்டவரே எனக்கு தாரும் என்ற ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் என் கடவுளிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவே உன் பாடுகள் என் பாவங்கள், இயேசுவே உன் தழும்புகள் என் குற்றங்கள், இயேசுவே உன் பாடுகள் என் பாவங்கள், இயேசுவே உன் தழும்புகள் என் குற்றங்கள். கலங்கி நிற்கிறேன், கண்ணீர் விடுகிறேன், கலங்கி நிற்கிறேன், கண்ணீர் விடுகிறேன். கருணை கூர்ந்து மன்னியும் தெய்வமே, கருணை கூர்ந்து மன்னியும் தெய்வமே. இயேசுவே உன் பாடுகள் என் பாவங்கள், இயேசுவே உன் தழும்புகள் என் குற்றங்கள். பணம் புகழ் தேடி சென்றேன், பதவிக்காய் உமை துறந்தேன், பண்பான வாழ்வை நானும் இழந்தேன். வேற்றுமை மனதில் கொண்டேன், வேதனை பலவும் தந்தேன், வேண்டாத வாழ்வை நானும் தேர்ந்தேன். உன் இரக்கம் ஒன்றுதான் ஈகத்தில் சிறந்தது, உன் பாதம் பற்றினேன் பழி போக்குமே. இயேசுவே இயேசுவே உன் பாடுகள் என் பாவங்கள், இயேசுவே உன் தழும்புகள் என் குற்றங்கள்.
நானே காணாடானே கண்டில்லா என்னையும் நீ கண்டீ ஒளி தர விளக்கானே ஓடா நதியானே ஒன்றுமில்லா என்னையும் நீ உயர்த்தினீ உன் அன்பு ஒன்றுதான் உலகில் உயர்ந்தது உன் அன்பில் இணைந்திட அருளை தாருமே இயேசுவே இயேசுவே உன் பாடுகள் என் பாவங்கள் இயேசுவே உன் தழும்புகள் என் குற்றங்கள் இயேசுவே உன் பாடுகள் என் பாவங்கள் இயேசுவே உன் தழும்புகள் என் குற்றங்கள் கலங்கி நிற்கிறேன் கண்ணீர் விடுகிறேன் கலங்கி நிற்கிறேன் கண்ணீர் விடுகிறேன் கருணை கூர்ந்து மன்னியும் தெய்வமே கருணை கூர்ந்து மன்னியும் தெய்வமே கருணை கூர்ந்து மன்னியும் தெய்வமே. அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய பாடுகளை தியானித்து நம்முடைய வாழ்வையும் அதனோடு ஒட்டி அவரோடு உடன் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவின் பாடுகளோடு நம்முடைய பாடுகளையும் ஒப்படைப்போம். தன்னையே முழுமையாக கொடுக்கும் அளவிற்கு, சிலுவை வரை தன்னை தாழ்த்தி கொடுக்கும் அளவிற்கு நம் மீது அன்பு கொண்டதால் தான் அத்தகைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நம்முடைய பாடுகளும் நம்முடைய மாபெரும் அன்பின் தியாகத்தினால் விளைந்ததாக கூட இருக்கக்கூடும். எனவே நம்முடைய பாடுகளும் துன்பங்களும் அன்பிற்காக இருக்கிறதா என்பதை இந்த வேளையிலே சிந்தித்து நம்மை கடவுள் பாதத்திலே அர்ப்பணிக்க இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுப்போமா? அன்பு தந்தையே இறைவா, நீர் கல்வாரியில் உம்மையே முழுமையாக பலியாக ஒப்பு கொடுத்தீர். எங்கள் மீது நீர் கொண்ட அன்பின் உச்சக்கட்டமாக எங்களை மீட்படைவதற்காக உம்மையே கையளித்தீர். இதோ வாழ்வின் பாதையிலே பல்வேறு துன்பங்கள், வேதனைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுக்கு ஏன் இத்தகைய பாடுகள், துன்பங்கள் என்ற கேள்விகள் எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற போது, ஆண்டவரே, உமது பாடுகளோடு எங்களுடைய பாடுகளை ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒப்படைப்போம். கடவுள் கட்டாயம் நமக்கு மீட்பளிப்பார். எப்படி ஒரு கல்வாரி பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு உயிர்ப்பு உண்டு என்று கடவுள் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய பாடுகளும் இயேசுவினுடைய கல்வாரி பாடுகளோடு இணைத்து ஒப்படைக்கிற பொழுது நம் வாழ்விலும் உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையோடு நம்மை அர்ப்பணித்து வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.